இப்போ நாங்கள் போகிற வியூலாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருங்க. மசனகுடி டேஞ்சரஸ் ரூட்டு, யானை, புலி, சிங்கம் இதெல்லாம் நடமாடக்கூடிய ஏரியா அப்படி தானே? ஆமாம், இங்கே ஆக்சுவலி 2 நாளைக்கு முன்னாடி கூட சிறுத்தை ஸ்பாட் பண்ணியிருக்காங்களாம். இப்போ கூட யானை கிராஸ் ஆச்சுலாம். யானை மான்லாம் ரெகுலராக இருக்கும், பைசன் வரும் அடிக்கடி. பட் ஆனால் சிறுத்தை கிடைக்கிறது லக்குங்க. நம்ம ஜூல பாக்குறத விட நீங்க நேர்ல லைவ் மாடு பாருங்க. பாரு உள்ள ஓடிட்டேன். ஆடாடா, சரி விடுங்க, நிறைய வரும். அப்படி பாருங்க, பாத்துட்டே இருங்க. அது எங்க லாக பாத்துக்கிட்டே இருக்க, தொடர்ச்சியா பாத்துட்டு இருக்கேன். நன்றி. முடிஞ்சா நீங்களும் இந்த இடத்துக்கு வாங்க, விசிட் பண்ணுங்க. ஆனா தலைகளை இறங்கணும். நான் எங்களை மட்டும் தான் விட்டாங்க இறக்க. பர்மிஷன்லாம் வாங்கணும், கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் தான். ரொம்ப ரிஸ்க். ஹெவி டிரைவருங்க போய் நாங்க வாங்கிட்டோம். கார் நல்லா கண்டிஷனா இருந்தா மட்டும் வாங்க, இங்க இல்லன்னா வராதீங்க. வாடகைலாம் எடுத்து வந்துடுறாங்க, அவ்வளவுதான். அன்பு பேசாம நம்மளும் விழா கூட்டுறோம்டா. வாடா அன்பு, டேய் செத்து விழாக்கு மாதிரி ஆகிருவான். டப்புடுக்க போறோம். அன்பு வாடா, டேய் நான் பேசி கொடுக்குறேன், வாடா. பாருங்க அந்த ரூட் எல்லாம் பாருங்க. இதான் மசனகுடி. ஏகப்பட்ட ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் வரும், யானைலாம் வரும். யானை தூங்கிட்டு இருக்கும் நினைக்கிறேன், நைட்டு தான் இருந்துச்சு வரும். இல்ல இங்க அடிக்கடி குட்டையெல்லாம் இருக்கும் பக்கத்துல. அதுல ஈவினிங் டைம்ல தண்ணி குடிக்க நிறைய வரும். வந்து யானை தூங்கிட்டு இருக்கும் நினைக்கிறேன். வெயில் வர பயங்கரமா அடிக்கி மரத்துக்கீழ. நைட்டு கொசு கடிச்சாதான் எந்திரிச்சு வரணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க ஊர்ல கொசு கடிச்சுன்னா எந்திரிச்சு வாட்டுக்கு வந்துருவாங்க. யானை கொசு கடிச்சா அவ்வளவா வலி தெரியாது, வலிக்க முடியாது. பட் இன்னொன்னு தெரியுமா, யானை ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 10 கிலோவோ 50 கிலோ உப்பு சத்து மட்டும் அதுக்கு அவ்வளவு வேணுமாமா. 10 கிலோ உப்பு வேணுமாமா ஒரு நாளைக்கு. அப்ப கடற்கரையில கொண்டு விட்டுறணும். கடற்கரை நல்லதான். பட் ஆனா அதோட மெயின் ஃபுட் எல்லாம் இங்கதானே, காட்டுல தானே இருக்கு. இது ஒரு தகவல் தெரிஞ்சு. இது கடலும் இருக்கா? கடல் நம்ம தான் உருவாக்கணும் இங்க. பின்னாடி ஒரு நல்ல கார் வருது. காருக்குள்ளேயும் நல்ல ஆளுங்க வராங்க. பால் குடிச்சிட்டு இருப்பாரு. புலி வந்துன்னா மாடை தூக்கிட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிடும். மசனகுடி வந்தாச்சு. மசனகுடி இன்னும் வரல, இன்னும் டைம். அடுத்து கட்டுற நடவடிக்கை எங்க போறோம்னா மூங்கில் காட்டுக்கு போறோம். மூங்கில் காட்டை நோக்கி பயணிக்க போறோம். மூங்கில் காடு தொடர்பது பாருங்க. வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப மூங்கில் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், நுழைஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? மூங்கில் காடு நிறைய வரும்னு பார்த்தோம் அடர்த்தியா. பட் ஒரு இடத்துல மட்டும் தான் இருந்துச்சு. மேபி இன்னும் போக போக கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி போகுது. நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. போன வருஷம் போயிருக்கேன். நான் போயிருக்கேன், பட் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலி. போன வருஷம் போகும்போது புலி மட்டும் தான் போச்சு, ஒரு 4 புலி, ஒரு மான் போச்சுது. புலி நான் இது வரைக்கும் பாக்குற சான்ஸே கிடைக்கல. இந்த இடம் என் கூட வந்தீங்கன்னா கண்டிப்பா வெரி அன்லக்கி. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 டைம்ஸ் இந்த ரூட்ல போயாச்சு. பட் இருந்தாலும் ஒரு டைம் கூட புலி கண்டுபிடிக்கல. ஒரு டைம் கூட போல. நீங்க இங்க இல்ல இந்த ஏரியால, இந்த ரூட்ல இல்லாம முதுமலை வழியா இன்னொரு ரூட் இருக்கு, கூடலூர்ல இருந்து முதுமலை. நீங்க பின்னாடி யார் இருக்கீங்க, போயிருக்கீங்களா? இல்ல ப்ரோ, இந்த வழி இது வரைக்கும் போனது இல்ல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்க ப்ரோ வழியா? சரி, நீங்க கொஞ்சம் வழியை கொஞ்சம் பாருங்க. நீங்க கொஞ்சம் வழியை பார்த்துக்கிடுங்க. காட்டெல்லாம் கூடாது. கார்காரர் கொஞ்சம் மறைச்சிட்டு போறாரு. அவ்வளோத்தையும் முந்தினேன் முந்தினாதான் பார்க்கலாம். நிப்பாட்டுறான் இல்லை எடுக்க போறானா? ஓ அந்த கிளென்மார்க்கா? ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு யாருமே அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு பிளேஸுக்குள்ள போக போறோம். எங்க வீடு இருக்கு, தங்கது வீடு. இதை தாண்டி போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம். இவர் தான் இங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஆக்சுவலி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் உள்ள விடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரியாத ஒரு பிளேஸ். வெரி ஃபியூ பீப்புள் நோ. ஓகேவா? ஆமா. நம்ம உள்ள ரீச் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய அந்த இடத்த பத்தி நிறைய உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டு போறோம். 2 பேரும் நாங்க ரெடி. நீங்க வீட்ல இருந்தபடியே ஊட்டி மசனகுடி வந்த மாதிரி ஆயிரும், சுத்தி பார்த்த மாதிரி ஆயிரும். முடிஞ்சா நீங்க இங்க இருந்தே அனிமல்ஸை பார்க்கறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். லெட்ஸ் see.
நம்ம கார்லாம் பார்க் பண்ணியாச்சு வந்து இப்ப நாங்க உள்ள போறோம். தங்கக்கூடிய இடத்தவங்களுக்கு காட்டப்புறம் மசனகுடியில இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பியூட்டிஃபுல் ப்ராப்பர்ட்டி, காட்டுக்கு நடுவுல இருக்குது. அதனால வாங்கலாம் முடியாதானா? வாங்க முடியாது, வாங்க. சரி வந்து எடுத்துக்கலாம். பாருங்க இது ஃபுல்லுமே இந்த வீடை ஃபுல்லு நம்ம ஒத்தையில புக் பண்ணிட்டோம் அன்னைக்கு. ஒரு 7 பேரு வீடு ஃபுல்லு. வீடு இருக்கு பாருங்க, மாடியில போனா ஜாலி பண்ணலாம். ஜம்முன் இருக்கு, வியூ பார்க்கலாம். வியூவே செமையா இருக்கு. நம்ம வந்து அப்படிதான் இருக்கும். யானை யானை யானைப்பா யானை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்சம் விட்டா வீட்டை ஜாலியா முடிச்சிடும். பார்த்தாச்சு. அது ரமேஷ் பார்த்து தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்குது. பாருங்க நல்ல நம்ம கிட்ட வரல, அதனால நம்ம சேஃப் ஆயிட்டோம். இதே மாதிரி யானையை பார்த்தாச்சு. நம்ம அடுத்து புளியை தான் பார்க்கணும். மானு யானையை பார்த்தோம். மானு யானை பார்த்தாச்சு. புளியை மட்டும் பார்க்கணும். புளி பார்க்கணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க. பாப்போம் நிறைய. வெளியே நடந்து வராங்கடா. வெளியே நிக்கிறாங்கடா அவங்க. தெரியுதா இல்லையா? தெரியுது. இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கு. இது பாரு, நம்ம எங்க போய் தேடிட்டு இருந்தோம் அங்கெல்லாம் கிடைக்கல. பரவாயில்லப்பா, அதிர்ஷ்டம்.